தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சமீபத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் 2024 பிஜேபி அல்லாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா? வாருங்கள் பார்ப்போம். இது செய்திக்கு பின்னால் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 2 நாட்களாக எல்லா மாநில பிஜேபி அல்லாத எம்பிக்களாலும் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களாலும் மிக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். அதற்கு என்ன காரணம்? இந்த இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை செய்தவர்களில் தொடர்ந்து 7 முறை நிதியமைச்சராக இருந்த பெருமை, நிதியமைச்சராக பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு இப்போ சேர்கிறது. இந்தியாவினுடைய 2வது நிதியமைச்சராக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் முதல், அதற்கு பிறகு டி கிருஷ்ணமாச்சாரியாரிலிருந்து நம்மளுடைய ப. சிதம்பரம், சி. சுப்பிரமணியம் மற்றும் இப்பொழுது நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். அந்த அடிப்படையில் இங்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் சொன்னது தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லையே. அதற்கு என்ன காரணம் என்றால், கடந்த 6 நிதிநிலை அறிக்கையிலும் அவர்கள் தங்களுடைய பட்ஜெட் சமர்ப்பிப்பதில் தமிழ் திருக்குறள் உட்பட புறநானூரிலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டியதற்கு என்று ஒரு கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த மட்டிலும் திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழ் மட்டுமல்ல, எந்த விதமான மேற்கோளையும் எடுத்து சொல்லவில்லை. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட தெலுங்கு பேஜ்பூர் மொழியில் கூட உங்களுக்கு மேற்கோள் எதுவும் கிடைக்கவில்லையா என்று சொன்னார். இது ஒரு விதமான ஒரு எல்லலாக இருந்தாலும் கூட ஒரு நிதியமைச்சருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கு அவர் கூடுதலாக நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன், அந்த பகுதி மக்களை ஈர்ப்பதற்கான வாக்கு வங்கிகளுக்கு அது உதவக்கூடும் என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் தேர்தலையே நிற்காத பொழுது பல நேரங்களில் அவர்கள் பாராளுமன்றத்தில் உணவு முறைகள் குறித்தெல்லாம் அவர் பேசி சர்ச்சைக்குள்ளாகிறது. இப்போ நம்ம நேரடியாக இந்த நிதிநிலை அறிக்கைக்கு வருவோம். பிஜேபி அல்லாத மாநிலங்களில் இது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கின்றன. என்னவென்றால், அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்லியது போல நான் மகாராஷ்டிரா என்கின்ற பெயரை கூட நாங்கள் சொல்லவில்லை. கடந்த தற்காலிக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் பொழுது கூட பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அங்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு 72,000 கோடி அதற்கு பிறகு ஒதுக்கி இருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணமும் கூட மிக முக்கியமானது. என்ன என்று சொன்னால், கடந்த காலங்களில் நிதிநிலை அறிக்கைக்கு தயாரிப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது திட்டக்குழு. அந்த திட்டக்குழு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அது வடிவமைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் அதற்கு தலைவராக பிரதமராகும் மற்றும் அந்த வரைவு குழுவுக்கு பல்வேறு வெளிநாட்டு பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட ஒரு திட்டக்குழு 12வது திட்டக்குழு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை அமைந்த பிறகு அது நிதி ஆயோக் என்று உருப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன், இன்றைக்கும் அது அரவிந்த் பனகாரியா என்கின்ற ஒருவரின் தலைமையில் கீழ் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கிறது. அதிலும் பல்வேறு பொருளாதார நிபுணர்கள், முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உட்பட பலரும் இந்த அரசிற்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது. நிதிநிலை அறிக்கையை சமைப்பதில் மிக முக்கிய நோக்கமே நம்மளுடைய வருவாய் இனங்கள் எவ்வளவு இருக்கின்றது, ஒவ்வொரு வருடமும் தோறும் நமக்கு வரக்கூடிய வருவாய் அது எந்த வகையில் செலவு திட்டமிடப்படுகிறது, அப்படி திட்டமிடப்பட்ட செலவு அந்த வகையில்தான் அதை செலவு செய்யப்படுகின்றா என்ற ஒப்பீடும் பல நிதி நிலை குழு மற்றும் அங்கே ஸ்டாண்டிங் கமிட்டின்னு பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க, அதோடு சேர்த்து அவை ஒப்பீடு செய்யப்படும். இது இதற்கு முன்னால் 5 ஆண்டு திட்டங்கள் என்ற ஒரு குழு அதை கண்காணித்தது. ஃபினான்ஸ் கமிஷன் இன்றைக்கும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிதி ஆயோக் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவியதிலிருந்து நீங்கள் பட்ஜெட்டை கூர்ந்து நோக்கினால் ஒருபொழுதும் பட்ஜெட் நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து அவை 100% முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது கிடையாது. அவை பல்வேறு வகையான மாற்றங்களுக்கு உட்பட்டு அவை பல்வேறு இடங்களில் அவை முழுமையாக பின்பற்றது கிடையாது. இப்பொழுது தமிழ்நாட்டில் கூட ஒரு பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் செக்டார் ஒசூரில் நிறுவப்படும், கோயம்புத்தூரில் நிறுவப்படும். அதே மாதிரி 8 வழிச்சாலைக்கான நிதி ஒதுக்கீடு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டன என்கின்ற வகையில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு பட்ஜெட்டில் சொல்லப்பட்டன. ஆனால் அந்த திட்டங்கள் அவை முன்னெடுக்கப்படவே இல்லை. இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அமையப்பெற்றிருக்கின்றன. இந்த 2024 நிதிநிலை அறிக்கை பொறுத்த மட்டிலும் பல இடங்களில், குறிப்பாக 5 இடங்களில் ஆந்திராவையும் பீகாரையும் குறிப்பிட்டு அதற்கான நிதி ஆதாரங்கள் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டு என்பதை மறுக்கவே முடியாது. பீகாரை பொறுத்த மட்டிலும் 56,000 கோடி பல்வேறு விஷயங்களுக்கு அவர்கள் 11,500 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பல்வேறு அசாம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது பீகாரும் உட்படுத்தப்படுகிறது.
அதைப்போல கிழக்கு மாநிலங்கள் என்று உத்தரகாண்ட், பீகார், ஒரிசா என்கின்ற வரிசையில் அந்த வரிசைக்கு அருகாமையில் இல்லாத ஆந்திரா சேர்க்கப்படுகிறது. இதுபோன்று பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கேட்ட சிறப்பு அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்பதை தர மறுத்தார்கள். அதை கம்பீரமாக மறுத்ததாக சொல்லிவிட்டு இந்த 2 மாநிலங்களுக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய மத்திய அரசு இருக்கிறது. அதற்கான காரணம் அந்த 2 நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடைய ஆதரவில் தான் இந்த அரசு தற்பொழுது நடந்து வருகிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் பீகாரில் இப்போது தமிழ்நாட்டில் சேர்ந்த ஆளும் திமுகவும் முன்னாள் பிஜேபியோடு கூட்டணியாக இருந்த அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் இன்றைக்கு கூட பார்லிமெண்ட்டில் திரு சி வி சண்முகம் மிக கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். அதே போல் ராஜேந்திர பாலாஜி, அதே போல் எடப்பாடி உட்பவர்கள் இது எங்களுக்கு ஏமாற்றை தருவது என்று பிஜேபியோடு கூட்டணி இல்லாத ஒரு கட்சிகள் சொல்வது நியாயம், அப்படியே பார்க்கலாம். அதே போல் பீகாருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எம்பிகள் கூட சில இடங்களில் சொல்லியதான தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் பீகாருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே பீகாருக்கு போய் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? பீகார் மக்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஆச்சரியமூட்டும் உண்மை. இத்தனை நெடிய வார்த்தைகள் பல்வேறு நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், எல்லோரும் பிஜேபிக்கு எதிர் முகாமில் இருப்பவர்கள் எல்லோருமே பிஜேபியினுடைய பட்ஜெட்டை குறித்து வருத்தம் தான் தெரிவித்திருக்கிறார்கள். பீகாரில் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கூட இத்தனை பணம் கூடுதலாக மற்ற மாநிலங்களை விட கொடுக்கப்பட்டும் கூட எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரவில்லை என்று ஒரு வருத்தத்தை தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார். ஏன் சிறப்பு அந்தஸ்து அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஆர்டிகிள் 371 பிரகாரம் எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அம்சங்கள் அந்த 371 ABCDEFGHIJ வரைக்கும் இருக்கும். அதில் ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, டில்லிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக அந்த மாநிலங்கள் என்ற வகையில் நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயம் உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி சிறப்பந்தஸ்து என்று கொடுக்கப்பட்டால் வரி முற்றிலுமாக அவர்கள் வசூலிப்பதை அவர்களே வைத்து கொள்ளலாம். மேலும் மத்திய அரசு உதவும். பீகாரை பொறுத்த மட்டிலும் இவ்வளவு நிதிகள் கொடுக்கப்பட்டும் அவர்கள் வெளியில் எங்கேனும் உலக வங்கியிலிருந்தோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தோ கடன் பெற்றால் அதற்கு மத்திய அரசு நாங்கள் உத்தரவாதம் தர தயாராக இருக்கிறோம் என்று நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் சொல்கிறார். அதே போல் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் போலாவரம் என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு அணைக்கட்டு, அதை ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி காலத்தில் துவக்கப்பட்டது. 20 ஆண்டுகளாக அது ஒரு நீர்மின் திட்டத்தோடு ஒருங்கிணைந்த ஒரு அணையை கட்டுவதற்கு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக மேடைதோறும் இதே பிரதமர் மோடி அவர்கள் கருத்து தெரிவித்தார். ஆனால் இன்று இந்த நிதிநிலை அறிக்கையில் வேறு வழியே இல்லாமல் போலாவரம் நீர்மின் திட்டத்தை இந்த மத்திய அரசு முடித்து தருகிறோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வேறு வழியே இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலும் அதுவும் இந்த 3வது முறையாக அது பிஜேபி ஒரு கூட்டணியைச் சேர்ந்த ஒரு பட்ஜெட்டாக அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 46,000 கோடி லட்சம் வருவாய் இனத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 லட்சம் வருவாய் கூடியிருக்கிறது, செலவும் கூடியிருக்கிறது. அந்த வகையில் எப்பொழுதுமே இன்று பற்றாக்குறை பட்ஜெட்டாகவும் இந்தியா என்கின்ற ஒரு குடியரசு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில்தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் எந்த ஒரு நிதியமைச்சருமே அனைத்து மாநிலங்களுக்கு மிகச்சரியாக பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில்தான் செயல் திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட ஆந்திராவில் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கும் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்குமான ஒரு வழித்தடத்திற்கு தமிழ்நாட்டு சென்னை வரைக்குமான ஒரு ரோட்வேஸுக்கும் அவர்கள் பணம் ஒதுக்கத்தான் செய்திருக்கிறார்கள். இதேபோல் இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பல பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன. ஆச்சரியமூட்டும் இன்னொரு விஷயம், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவினுடைய சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. ஆனால் அந்த மாநிலத்திற்கான எந்த நலத்திட்டமும் இல்லை. இதன் வழியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் கூர்ந்து கவனித்தால் நிதி ஆயோக் என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்திய பிறகு பட்ஜெட் என்கின்றது ஒரு பொது பட்ஜெட்டே தற்காலிகமானதுதான்.
அது எந்த நேரத்திலும் நிதியமைச்சர் தற்பொழுது சொல்லியது போல மகாராஷ்டிராவிற்கு நாங்கள் திட்டமிடாமலேயே நாங்கள் பணம் கொடுத்தோமே என்கின்ற அடிப்படையில் மகாராஷ்டிரா தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. அதே போல் பஞ்சாப் ஹரியானா தேர்தலுக்கு கூட அவர்கள் பல்வேறு திட்டங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கக்கூடும். எனவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டிலும் இந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் பொங்க வேண்டிய அவசியமில்லை. ரயில் என்கின்ற வார்த்தை, ரயில்வே என்கின்ற வார்த்தை இல்லை என்று கூட சொல்கிறார்கள். ஆனால் ரயில்வேயில் பல்வேறு கட்டமைப்புகளுக்கு 6832 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனால் 800 கோடி அளவிற்கு தான் உடனடியாக செயல்படுத்த முடியும். அதற்கான நில ஆக்கிரமிப்பு அந்தந்த மாநிலங்கள் தராமல் இருப்பதாக ரயில்வே மந்திரி சொல்லியிருக்கிறார். அதற்கு ஆளுகின்ற அரசு இதுவதற்கும் பதில் சொல்லவில்லை. எனவே நடுநிலையோடு நாம் பார்க்க போனால் இன்று 2 மாநிலங்கள் பீகார் ஆந்திராவிற்கு இந்த ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூடுதலாக கவனித்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நிதிநிலை அறிக்கை நிதி ஆயோக் என்று வந்த பிறகு அவை ஒருபோதும் சொல்லப்பட்டிருக்கின்ற தொகை அளவிலே இருந்ததே கிடையாது. அவை விரைவில் மாறும். பல்வேறு திட்டங்கள் சொல்லப்படாத மாநிலங்களுக்கு கண்டிப்பாக அவை நிதி அளிக்கப்பட வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இந்த அரசுக்கும் நிதியமைச்சருக்கும் உண்டு. மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.